வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடரும் வரிசையில் பயிற்சி 2.6ல் 2வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும். ஓகே, இங்கே நான் 480 நான் எழுதாமல் விட்டுட்டேன். அதை எழுதிக்குவோம். 480 இந்த இடத்துல வரும். ஓகேவா, 480 கிடைக்கும். எத்தனை ஒற்றைப்படை எண்ணை கூட்டினோம்னா நம்ம 480 கிடைக்கும்னா அந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க. அது என்னென்னா 5லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா, ஒற்றைப்படை எண்ணுன்னா என்ன, 1 3 5 7 இந்த மாதிரி தான் ஒற்றைப்படை எண்ணு. 1 3 5 7 9 இது எல்லாமே ஒற்றைப்படை எண்ணு நமக்கு தெரியும். இதில் 1 3 வராது. ஏன்னா 5லிருந்துன்னு தான் சொல்லியிருக்காங்களா. இப்போ 5 7 9 எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். இது எத்தனை உறுப்பை கூட்டினா 480 கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பழைய ஃபார்முலா தான் Sn = n/2 2a n-1 d. அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். a என்னதில் 5, d என்னது 7 - 5 = 2. s of n எவ்வளவு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே, 480. இப்போ ஃபார்முலா எடுத்து எழுதுவோம். Sn = n/2 2a + n-1 d. இதில் இந்த வேல்யூலாம் சப்ஜெக்ட் பண்ணுவோம். = 480. இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையும் இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். n/2 ஏக்கு பதிலாக வேல்யூ, டிக்கு பதிலாக என்ன வேல்யூ அதெல்லாம் இதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். n/2 2a, ஏக்கு பதிலாக 5 கொடுங்க. n-1 டிக்கு பதிலாக எவ்வளவு 2 = 480. n/2 10 ப்ளஸ் இது 2 உள்ளே பெருக்கணும்னா 2n - 2 480. n/2 10ல் 2 போச்சுன்னா மீதி எவ்வளவு 8. அப்போ 8 + 2n = 480. சரி, 0 போடாமல் விட்டேன். n/2 இன்ட்டு 2 வெளில எடுத்துடுறதுனால 2 வெளில எடுத்துட்டோம்னா 4 + n = 480. இப்போ இந்த 2 அடிச்சிடலாம். இந்த 2 அடிச்சுட்டு மீதி உள்ளதை எடுத்து எழுதுங்க. n/4 + n = 480. இப்போ என்ன உள்ளார பெருக்கணும்னா 4n + n² = 480. ஓகே, இப்போ இதை மாற்றி எழுதுவோம். n² + 4n - 480. இப்போ இதை நம்ம காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா n² கீழே என்னது 1 இதை மல்டிபிள் பண்ணோம்னா 480 - 480. இந்த 480 நம்ம ஃபேக்டராக பிரிக்கணும். 2 தான். 1 -20 to +24. ஓகேவா, ஏன்னா இது ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு 4 கிடைக்கணும். ஆட் பண்ணோம்னா நமக்கு மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 480 கிடைக்கும். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் நம்ம கழிச்சோம்னா 4 கிடைக்கணும். சென்டரில் உள்ள நம்பர் கிடைக்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த லாஸ்ட்டில் உள்ள -480 கிடைக்கணும். ஓகேவா, இதுதான் இது. இப்படி தான் ஃபேக்டர் பண்ணணும். வேறு மெத்தடும் இருக்குது. அது அந்த மெத்தடில் போடனாலும் ஓகே. இந்த மெத்தடு ஒன்று இருக்குது பாருங்கள். -20 + 24. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா -480 கிடைக்கும்.
அதே மாதிரி சென்டரில் உள்ளது இது ரெண்டையும் கழித்து பாருங்கள். இது ரெண்டையும் கழித்தோம்னா 4 கிடச்சிரும். இப்போ இந்த n டிவைடட் பை போட்டுட்டு இதை எடுத்து எழுத வேண்டியதான். n மைனஸ் 20 ஆஃப் n ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. n equal to minus 20, n equal to minus 24. சாரி, நான் சைனை வந்து மிஸ்டேக் பண்ணிட்டதில்ல, உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்கிறேன் பாருங்கள். n மைனஸ் 20 ஆஃப் n ப்ளஸ் 24 ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0, n ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0, n மைனஸ் 20 ஈக்குவல் டு 0, n ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. ஓகே, இதில் எதை பாருங்கள், n ஈக்குவல் டு 20, இந்த 20 இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் 20 ஆயிரும், இந்த 24 இங்கிட்ட வரும்போது மைனஸ் 24 வந்துடும். n ஈக்குவல் டு மைனஸ் 24. நமக்கு வந்து மைனஸில் உள்ள வேல்யூ வந்து வராது. அதனால் பாசிட்டிவில் உள்ள வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். நெகட்டிவ் உள்ள வேல்யூ வந்து ஆட் பண்ண முடியாது நம்மளால். அதனால் பாசிட்டிவில் உள்ளது வந்து n ஈக்குவல் டு 20. இதை வந்து நம்ம அந்த n ஈக்குவல் டு 20 உறுப்புகளை வந்து நம்ம கூட்டினோம்னா, ஒற்றைப்படை எண்ணை 5லேருந்து 20 உறுப்புகளை கூட்டினோம்னா 480 வந்து கிடைக்கும். இதுலேருந்து 5, 7, 9 அப்படின்னு 20 உறுப்புகளை வந்து நம்ம வந்து கூட்டினோம்னா 480 கிடைக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.